குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேக்காவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. நம்ம ஏதோ 50 வருஷமா ஆளுங்கட்சி ஆகி, நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மள பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. திமுக பத்தி எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. கமிஷனே கட்டிங் ஷேர் இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளவுதான். திமுக அவ்வளவுதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. பெரியோர்களே, தாய்மார்களே அப்படின்னு பொதுவா திமுக மேடையில் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க வந்து பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிக்கவே முடியல. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இங்கதான் இருக்கு. போராட்டமே 70 வயசுக்கு மேல இருக்க திமுக கட்சி இளைஞர்களை கொண்ட தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் சக்தியை அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது வயது 40. அண்ணா கூட இருக்கும் பொழுது இருந்த தலைவர்கள் நெடுஞ்செழியன், கருணாநிதி அவர்கள், மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வயது 25, 27. ஆனால் இன்றைக்கு திமுக நம்மளை பார்த்து இந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியும் என்கிறத நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது சேலமா இல்லை கோயம்புத்தூரா இல்லை ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமா என்கின்ற சந்தேகத்தை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திரு பார்த்திபன் அவர்கள் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திற்கு சவால் விட்டு முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். IAS ஆபீசர்லாம் போட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை. அதான் பிரச்சனை. திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பாத்திருக்கீங்களா? டிவியில வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாராவது ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய முதல்வர், என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா? ஏன் வரல? நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள். நம்ம ஏதோ 50 வருஷமா ஆளுங்கட்சி ஆகி, நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக பத்தி எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. எல்லாம் கட்டிங், டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கமிஷனு கட்டிங் ஷேர் இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளவுதான். திமுக அவ்வளவுதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில் உட்கார்ந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தோழர்களே, எப்படி இளைஞர் கூட்டம் அண்ணாவோடு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கியதோ அதெல்லாம் எப்பயுமே ஒரு டிபேட் பண்ணுவாங்க. திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதோ வரேன் சொல்றேன் என்ன வித்தியாசம். அதுக்கு தான் பதில் கொடுக்கிறோம். 67 அண்ணா ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கொள்கை ஆட்சியை உருவாக்கினார், ஒரு கொள்கை திமுகவை உருவாக்கினார். எம்ஜிஆர் அவர்கள் 1952 இருந்து திமுகவுடன் பயணம் செய்து கடுமையான போராட்டங்களிலும் பங்கெடுத்து அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில், ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கையினாலும் தேர்தல் அரசியலாலும் மக்களுடைய செல்வாக்கினாலும் இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும். ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆருடன் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல,
தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, கொள்கைவாதி நினைச்சாரு. ஆனா 71 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு, 180 தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை, இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். அந்த எம்ஜிஆருடைய ஒரே உணர்வில் எப்படி அன்றைக்கு தீய சக்தி என்று ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுகவை உருவாக்கினாரோ, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி, பெரியாரிசம் பேசி, மார்க்சிசம் பேசி, எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆளுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. கலைஞர் கூட ஒத்துக்கலாம் ஒரு விதத்துல, கொள்கையில சில இடத்துல பெரியாருடைய கொள்கையில ஒத்து போவாரு, ஊழல குடும்பம் முழுசும் பரப்பிடுவாரு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திமுக அவருக்கு என்ன வேறுபாடு? கொள்கையும் இல்ல, ஒன்லி கொள்ளை தான், ஒன்லி ஊழல் தான். அதனாலதான் அமைச்சர் பாத்தீங்கன்னா பேச வராது. யாராச்சும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய பெரியாரிஸ்ட் ஒத்துக்க முடியுமா? இதுதான் திமுக, இதுதான் திமுக. அண்ணன் வேலு அவர்கள் ஒரு பெரிய மார்க்சிஸ்டிய சித்தாந்தவாதின்னு சொல்ல முடியுமா? மக்களே, இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறதுன்னு? இப்பொழுது தெரியுதா இங்கு ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று? திமுகவுடைய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப உடனே அடுத்த கொஸ்டின், நீங்க ஏன் அதிமுகவை எதுக்கல? நண்பர்களே, போன்ற ஆட்சியில ஜிஎஸ்டி, நீட், சிஏஏ எல்லா போராட்டங்களிலும் அன்றைக்கு இருந்த ஆளும் அரசு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து பயணித்த பொழுது நம்மளுடைய குரல் ஒலித்தது. குரல் ஒலிக்காமல் தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்தார், ஜல்லிக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார், சிஏஏக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தார். அன்றைக்கு அவர் அரசியல்வாதி இல்ல, ஒரு சாமானிய மனிதனாக பங்கெடுத்தார். ஏன் நாங்கள் அதிமுகவை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பரப்புறாங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார். அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கையை விற்று கொள்ளையை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் பொழுது கேள்வி எழுப்பினார். அதே உணர்வுடன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் பெரியாரிசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நீதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள், ஏன் அரசியல் எதிரி திமுக, ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ஒரு குறிக்கோள், அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து 2014 லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல், 2016 தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல். அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் லேதியா மோதியா என்கின்ற கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புறல் வாசலாக நேரடியாக வரவேற்று இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி, அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அங்க அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி, நீங்க அதிமுக சொல்லுது நான் தான் தலைவர்னு. சிஎம் யாருன்னு கேட்டா அமித்ஷா சொல்லணும்னு சொல்றாங்க. அந்த வலு விளந்து வச்சக்கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால், அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேகாவில் எப்பொழுது இணைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ
அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த கொள்கையற்ற அரசியல்னால் தான் இன்றைக்கு திமுக சுலபமா லாஸ்ட் 3 தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இனி வெற்றி பெற முடியாது. ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல. பிஜேபியை கடுமையாக துணிவுடன் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் அவர்கள். இஸ்லாமிய தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கி எறியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எதிர்த்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எதிர்த்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கமிடுகிறோம். இப்பொழுது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று. நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்குதான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எங்களோட நோக்கத்தை தெளிவாக்கிட்டோமா? எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேகாவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள். எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. ஒரே முதல்வர் வேட்பாளர், தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு புரியும் எப்படி ஒரு புரட்சியை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க போகிறார். மக்கள் சந்திப்பு புரிய வைக்கும். திமுக கூட்டத்துல கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணி கூட்டத்தை கூட்டி திமுக காரங்க தன்னுடைய நிர்வாகத்தை பத்தி பேசாம தாவேகாவை எப்படி திட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சோ நமக்கான குறிக்கோள் செட் ஆயிருச்சு, நமக்கான அஜெண்டா செட் ஆயிருச்சு. தேர்தல் என்பது யுத்தம். யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இதே சேலம் மாநகரில் 11 எம்எல்ஏ சீட்டும் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்கான சூழலை நம்ம ஏற்படுத்துவோம். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் நமக்காக திரும்பும். ஆனால் அதற்கான போராட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் இன்னைக்கு ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் 25% இருக்குன்னு சொல்லக்கூடிய வலிமையை நம்மளுடைய கட்சி உருவாக்கி இருக்குன்னா நமக்கு பலம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஊடகம் சொல்லுச்சு? 6%, 8%. இதே பத்திரிகையாளர்கள் 10%. இன்றைக்கு 25%. அவ்வளவுதான். இன்னும் 8 மாசம் கழிச்சு 30% தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிற உருவாக்குவோம். இங்க ஒரு அடிப்படை அரசியல் இல்லாமல், அடிப்படை மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, அடிப்படை ஓட் பேங்க் சொல்றாமே, ஓட் பேங்க் கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கூட்டணியை உருவாக்க முடியாது.